எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை 12ஆம் நாள் 27/11/2024 மாவீரர் நாள். அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக இன்னுயிரை ஈந்து போராடிய மாவீரர்களின் நினைவை போற்றுகிற நாள். விதையாய் விழுந்த தமிழ் மறவர்களின் வாழ்க்கையே நம்முடைய வரலாறு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசியனத்தின் தாய்மொழி தமிழ். அது சிதைந்து அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக, உயிருக்கு நிகரான தாய்மொழி அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக உயிரை கொடுத்து போராடிய மொழி மீட்சி போராளிகளையும், தாய்நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தங்கள் உயிரையே தந்து போராடிய மாவீர தெய்வங்களையும் போற்றுவது தமிழர் மரபு. கார்த்திகை 12ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் காந்தல் மலர் தூவி ஈகை சுடரேற்றி நம்முடைய மாவீரர் தெய்வங்களை நாம் போற்றுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் குடும்பத்திற்கும், தமிழ் பேரினத்திற்கும் குல தெய்வங்களாக விளங்கக்கூடியவர்கள் நம்முடைய மாவீர தெய்வங்கள். அவர்களை போற்றுகிற அந்த மகத்தான நாள். அவர்கள் விழுந்ததெல்லாம் நாம் அழுவதற்காக அல்ல, எழுவதற்காக என்பதை உணர்ந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழின பிள்ளைகள் நாம் ஒரு பேரெழுச்சியாக எழுந்து ஓர்மைப்பட்டு அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை பெற்று அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து நிலத்தை, அதன் வளத்தை பாதுகாத்து தாய் நிலத்தை மீட்டு எதிர்கால தமிழ் பிள்ளைகள் வாழுகிற வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படையை தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாளை பேரெழுச்சியாக நாங்கள் நிகழ்த்தி அவர்களுடைய நினைவை போற்றி வருகிறோம். இம்முறை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாவீரர் நாள் நிகழ்வு நடக்க இருக்கிறது. எப்போதும் போல என் இனச் சொந்தங்கள் துளித்துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு இந்த வருமானம் காக்கும் இனமானம் என்று உங்களால் இயன்ற அளவிற்கு நிதியை கொடுத்து உதவி எங்களை வலிமைப்படுத்தினீர்கள். இம்முறையும் அதை போலவே எங்களுக்கு உங்களால் இயன்றளவு நிதியை கொடுத்து இந்த திரள் நிதி திரட்சி திட்டத்தில் உங்களை இணைத்து கொண்டு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்துங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாவீரர் நாள் வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.